வெற்றி பெற முடியும். அது குடும்பம் என்பது நான் சொல்வது சமுதாயம். சமுதாயம் என்பது அதாவது இங்கே முதலே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாகவும் வெற்றி பெறணும், உடல் ரீதியாகவும் வெற்றி பெறணும், மன ரீதியாகவும் வெற்றி பெறணும். அப்புறம் நம்முடைய ஆன்மாவை உயர்த்தணும். இங்கே வருவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க சந்தித்தேன். அவங்க வந்து இப்போ இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு யோகா சம்மந்தப்பட்ட பாடத்தை டிசைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த 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 இப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி தான், பெண் தான். பல பேர் பல டாக்டர்ஸ் இன் யோகாவை உருவாக்கியிருக்காங்க. பல டாக்டர்ஸ் இன் யோகா உருவாக்கியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் உருவாக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் சிறு வயதில் எப்படி இருந்தீங்க? இல்லை வீட்டில் குடும்பத்தில் அவங்க இருக்கும்போது கெஸ்ட் வந்தாங்கன்னா உள்ளே போக சொல்லிடுவாங்க, வெளியே உட்கார விட மாட்டாங்க. சரி, அப்போ வந்து வெளி உள்ள பார்வைக்கு அது அடக்குமுறை. வெளி உள்ள பாரு வீட்டு பெண்ணே வந்து உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். சரிம்மா, நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் எதுனா வெளி உள்ள பார்வைக்கு அடக்குமுறை அப்படின்னா அவங்க அது அனைத்துமே வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எனக்கு உள்ள சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க வெளியூரில் நிறைய உலகம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வகையான சந்தோஷம் திருமணத்துக்கு பிறகு பொறுத்து திருமணத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க என்பதை வச்சு தான் நம்முடைய ஆனந்தம் இருக்குது. ஸோ அதான் ஆன்மா வந்து முன்னுக்கு அடையினா ஆன்மா வந்து இப்போதும் ஆனந்தமாக இருந்தால் மலர் விரிவடைஞ்சிருக்குன்னா ஆனந்தமாக இருந்தால் தான் மலர் விரிவடைது. ஸோ அந்த ஆன்மாவை எப்போதும் ஆனந்தமாக வச்சுருவேன். அந்த ஆனந்தமாக வச்சது என்னென்னா உலகாய விஷயத்தில் வெற்றி பெறணும், மனநிர்தேசம் அது ஆன்மீக விஷயத்தில் வெற்றி பெறணும். இப்போ உலகாய விஷயம் முதலில் வருவது பொருளாதாரம். ஸோ நம்ம இங்கே பேனல் டிஸ்கஷனில் சொல்லிட்டாங்க, பொருளாதார ரீதியாக வெற்றி பெறுவது சுலபமான வழிமுறைகளும் நம்ம சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வகை. ஆனால் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகமே வந்து எப்படி எது இயக்கப்படுதுன்னா நம்ம எல்லாமே இயக்கப்பட்டு இருக்கோம். நம்ம அனைவரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம் இயங்குறோம். இல்லை, உண்மையில் நம்ம எல்லோருமே இயக்கப்பட்டு இருக்கோம். நம்ம இயக்குது எது ஒன்று இன்னைக்கு எல்லாம் சொல்லுவது நவகிரகங்கள், அதுக்கு சகோதரி சொன்னாங்க பஞ்சபூதங்கள். ஸோ நவகிரகங்களும் தான் இயக்குது, அதுக்கு மேலே பஞ்சபூதங்கள் இயக்குது. பொதுவாக இறைவன் எப்படி இயக்குறாருன்னா இறைவன் இயக்குவது வந்து பஞ்சபூதம் தான். இறைவன் இயக்குவது பஞ்சபூதம் அடிப்படையில் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நினைக்கிறது நவகிரகங்கள். ஸோ இந்த நவகிரகங்களும் இந்த ஆன்மீக விஷயத்தில் நமக்கு சாதகமாக நம்ம செய்யலாம். பஞ்சபூதங்களும் நமக்கு சாதகமாக வேலை செய்யலாம். இதை ஆன்மீகத்தில் நம்ம சில பயிற்சிகள் மூலமாக அடையலாம். அதாவது ஒரு மனிதனுடைய தலையெழுத்து எது வேணா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தோட தலையெழுத்து எது வேணா இருக்கட்டும், எல்லாமே மாற்றம் வைக்கலாம். ஆன்மீகத்தில் எது வேணா மாற்றலாம். ஸோ அதை மாற்றத்துக்கான வழிமுறை ஆன்மீகத்தில் கிடைக்கிறது. ஆன்மீகம் என்பது என்னன்னா தன்னைத்தான் உயர்த்துவது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் ஆற்றலை நம்ம அதிகரிக்க செய்யணும். எப்படி? ஸோ நம்ம முன்னோர்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நம் உடல் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு மாதிரி இயங்கிட்டு இருக்கும். இப்போ சொன்னால் காலையில் ஒரு மாதிரி, மதியானம் ஒரு மாதிரி, ஈவினிங், இது ஃபிசிக்கலாக அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. பட் பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. இந்தந்த நேரத்தில் நம்ம உடலில் இந்தந்த ஆர்கன்ஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கண்டுபிடிச்சது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சா. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இயங்கும்போது, ஒரு பூஜைகள் செய்யும்போது, இல்லை எந்த ஒரு
செய்ய ஆரம்பிக்கும்போது அது நல்லபடியாக முடியுது அப்படிங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் டைம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த முயற்சி செஞ்சால் வெற்றி பெறுவோம். இந்தந்த நேரத்தில் முயற்சி செஞ்சால் வெற்றி பெறுவோம். ஸோ செல்வத்துக்கு என்னென்னா, செல்வத்துக்கு நம்ம செய்யணும்னா பொதுவாக வந்து அதாவது காலையில் நல்லா டைம் வந்து 5:40 6:20 பொதுவாக சொல்கிறது. இந்த 5:40 6:20 நம் உடலில் இயங்கக்கூடிய ஐஸ்வர்ய சக்கரம், அது லக்ஷ்மி சக்கரம். பொதுவாக பெருமாள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல தான் மனிதனுக்கு ஐஸ்வர்ய சக்கரம் இருக்குது. அந்த ஐஸ்வர்ய சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு செல்வம் தானே இருக்கப்படும். செல்வம் இழுத்தால் நிலைச்சி நிற்கும். ஏன்னா நீங்கள் கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சு 2 கோடி கடனாக விடுவாங்க, நிற்காமல் போகும். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் சக்கரம் ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே அது வர செல்வம் நிலைச்சி நிற்கும். ஸோ அந்த நேரத்துனா அந்த ஐஸ்வர்ய சக்கரத்தை ஆக்டிவேட் செய்கிற நேரத்துனா பொதுவாக சொல்கிறது 5:40 6:20 அந்த டைமில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அவ்வளோதான். அந்த சக்கரத்தில் அந்த டைம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நல்லா டெவலப் ஆகும். பொதுவாக நம்மளோட கர்மா வினைப்பெண் எல்லாமே எதுவும் தாக்குனா அந்த ஐஸ்வர்ய சக்கரம் தாக்கும். பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு பாதிப்படைவுன்னா அந்த ஐஸ்வர்ய சக்கரம் பாதி செல்வத்தை பிடிக்கிட்டா எல்லாமே பாதிப்படைஞ்சிடும். அவங்க தொழில் ரீதியாக எல்லாம் செல்வம் வருவது தடப்பட்டுச்சாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. ஒரு மனிதன் அகத்தை அழிக்கணும்னா செல்வத்தை பிடிக்கிட்டாலும் போதும். ஸோ அந்த செல்வ சக்கரம் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கஷ்டம் அடைஞ்சிட்டே வருவாங்க. ஸோ அந்த செல்வ சக்கரம் பாதிப்படையாக பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது அந்த செல்வத்துக்கு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகும். அதாவது வர செல்வம் நிலைச்சி நிற்கும். வரக்கூடிய செல்வம் நம்மகிட்ட நிலைச்சி நிற்கும். ஸோ அந்த பொதுவான டைம் வந்து சொல்லிட்டு 5:40 6:20 டைமு. அந்த சமயத்தில் ஹிந்துவாக இருந்தால் மகாலட்சுமி வணங்கலாம். மகாலட்சுமியை அந்த நேரத்தில் வணங்குங்க. 5:40 6:20 அதுதான் டைமு. அன்றைக்கி காலையில் எழுதுனா அந்த டைமில் வீட்டில் ஃபஸ்ட்டு வாசல் கதவை திறந்து வச்சுருங்க. நல்லா புரிஞ்சுங்க. வாசல் கதவில் மகாலட்சுமி வச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அது எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும். வாசல் முன்னாடி நீங்கள் வந்து கோலம் போடுவதோ இல்லை மஞ்சள் தண்ணி தெளிப்பதோ தினந்தோறும் செய்வதனால ஐஸ்வர்யம் வீட்டை விட்டு வெளியே போகாது. மகாலட்சுமி கூப்பிட்ற மாதிரி காலையில் அந்த டைமில் ஏதோ அந்த டைமில் கதவு தரங்க, வாசலுக்கு லைட்டாக எதனா பூஜை பண்ணலாம், ஏதோ பூஜை காட்டலாம், போதும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிருங்க. ஏன் தண்ணி தெளிங்கன்னா அந்த நிலையை சுத்தப்படுத்துகிற மாதிரி. சுத்தப்படுத்துகிற பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது மகாலட்சுமி நெய் விளக்கு ரொம்ப சிறந்தது. அந்த நெய் விளக்கில் தாமரை திரி பயன்படுத்த ரொம்ப விசேஷம். தாமரை திரியை பயன்படுத்தி விளக்கேற்றும் போது அந்த மகாலட்சுமி ஈர்ப்பு அதிகமாக வந்தாங்க. ஸோ ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகம், உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு நீங்கள் சொல்லலாம் 5 நிமிஷம் செஞ்சால் போதும், ஆக்டிவேட் ஆகும். இந்த நேரத்தில் 5 நிமிஷம் சொன்னாலே போதும், அது ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு ஊதுவத்தி நேரம் முடிஞ்சால் பிரசாதம் வைக்கிற மகாலட்சுமி பிடிச்சது பொதுவாக சொல்லுது முந்திரி கல்கண்டு பிரசாதமாக வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன் கல்கண்டுனா அந்த எனர்ஜி அந்த கல்கண்டு விடும்போது அது நேரம் உடலுக்கு அந்த சக்கரத்தை போய் ஆக்டிவேட் ஆகும். கல்கண்டு வந்து டைரெக்டாக குண்டலினி போய் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே செய்யும்போது அது நேராக அந்த குண்டலினி போய் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சிம்பிள். அதிக ஸ்லோகங்களுக்கு எதாவது சொல்லலாம், மனதாக சொல்லுங்கள், பிரசாதம் சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் இதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் செல்வத்துக்கு நான் தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சொர்ண பைரவர்,
இங்கே வந்து குபேரர் இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து ஆனால் தர்மத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். நீங்கள் அன்னையோரும் தர்மத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுத்த முடியும். நீங்கள் இவங்க பிடிச்சி சொந்தமாக செய்யலாம், இவங்க செய்யலாம். இதுலேயும் ஒரு குறுக்கொழி இருக்குது. குறுக்கொழி என்னன்னா, இது எல்லாத்தையும் மீறி செய்யக்கூடியது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருவை பிடிச்சிட்டிங்கன்னா, இவங்க தெய்வம் வந்து 10 மடம் செய்யலாம், குருனால 100 மடம் செய்ய வைக்க முடியும். அந்த தெய்வத்தை செய்ய வச்சுக்காரு. அவர் செய்கிறாரு இல்லையோ, அந்த தெய்வத்தை அவரால் செய்ய வைக்க முடியும். குருவை பிடிச்சி செய்தீங்கன்னா வேகத்தன்மை அதிகரிக்கும். அவர் வேறு ஒன்றும் எந்த குருவானா இருக்கலாம், அவர் எப்படின்னா இருக்கலாம். நீங்கள் சரியாக குருவை வணங்கிட்டு பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா அவரோட வெற்றி வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா எல்லாமே கர்மா ஃபிலாசபி இருக்குது, கர்மா வந்து இருக்குது. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியாது. ஆனால் தெய்வம் வந்து தர்மத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும். தர்மத்துக்கு மீது வேலை செய்ய குரு தான் வேலை செய்யணும். என்னன்னா குரு இருந்தவங்க அதை வாங்கிக்கிட்டாரு. நம்ம செய்கிற கர்மாவை குரு வாங்கிக்கிட்டாரு, தெய்வம் வாங்காது. தெய்வம் என்ன பொதுவானது, குரு நமக்கு உண்டானவர். குருவை பிடிச்சின்னா நீங்கள் எதுவும் இல்லை, தானாக வந்து செய்யணும். அதுதான் நிறைய பேர் அப்படின்னா பல சித்தர்கள் மகான்களை பிடிச்சாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இஷ்டத்தை பார்த்தா பல பேர் அந்த சித்தர்கள் மகானை பிடிச்சும் போது அந்த சித்தர்கள் யாராலும் கோடீஸ்வரராக இருப்பாங்க. நான் 2 வேளை பூஜை போகிறேன், 3 வேளை பூஜை போகிறேன், மகாலட்சுமி 3 வணங்குறேன், பறந்து போகிறேன், நான் அந்த சொல்ல வரேன். இந்த மகான்கிட்ட போனால் அவனை கோடீஸ்வரராக. ரீசன் என்னன்னா, குருவாகப்பட்ட அவருடைய எல்லாத்துடைய கணக்கை எடுக்கிறதுனால அவர் படாத பாடு போடுவார். ஆனால் நம்ம நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் வழியாக சொல்லிட்டேன், ஈஸியாக வெற்றி பெறுவதற்கு. ஆனால் மகாலட்சுமி நீங்கள் வணங்கினீங்கன்னா இந்த டைம் வணங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான செல்வம் வந்துடும். சப்போஸ் இதுலேயும் வர நமக்கு பல தடைகள் இருந்துச்சுன்னா அடுத்த வழி சொன்ன பெயர் தான். அதாவது எவ்வளோ செல்வம் வந்தாலும் அடிப்படுது, கடன் இழுக்குது, நஷ்டம் ஏற்படுது, ஒரு மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படுது. இந்த நஷ்டத்தை சரி கட்டுறது நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து சொன்ன பயிர்கள் தான். சொன்ன பயிர்கள்கிட்ட பொதுவாக வந்து இந்த ஈவினிங், அதாவது சண்டேஸில் இந்த 4 ராவு காலத்தில் நீங்கள் அவரை பிரார்த்தனை பண்ண போகணும். உங்களுடைய நஷ்டம் ஏற்பட தடுப்படும். செல்வம் வந்தாலும் ஓட்ட பை வச்சு தானே போக முடியும். பையில் பணம் எவ்வளோ போட்டாலும் ஓட்ட பையனா போயிட்டே இருக்கும், நிற்காது. ஸோ அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு நீங்கள் அணுகாண்டு நான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச தெய்வம் பைரவர் தான். சொர்ணம் பைரவர் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். தெளிவாக அப்பே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஒரு வேலைக்கு ஏற்றி வணிகம் பண்ணாலே உங்களுடைய விரைவு பணம் எவ்வளோ இருந்தாலும் விரைவாவது தடை செய்யப்படும், சுத்தடுக்கப்பட்டோம். சண்டே ஒரு நாள் வச்சு ஒரு 4 நாள் பண்ணுங்க போதும், சரியாக ஆட்டோமேட்டிக்காக. எங்கே பைரவர் நல்லா ஆக்டிவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் நல்லா இருக்காரு, இல்லை இந்த கோயிலே இருக்காங்க. நீங்கள் வணங்கலாம். நம்ம வணங்குறத வச்சு தான் தெய்வம் ஆக்டிவேட் ஆகும். காரணம்னா நம்ம உடலில் இருக்கிற இந்த ஐஸ்வர சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கும், அது சரிப்படுத்தணும், சரியாயிடும் எல்லாமே. ஸோ டெய்லி செல்வத்துக்காக செய்ய வேண்டியதற்கு 5:40 6 இந்த டைமில் ஏதோ டைமில் 5 மினிட்ஸ் செஞ்சால் போதும். நீங்கள் குளிக்கிறீங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க. குளிக்கிறீங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்து ப்ரஷ் பண்ணிட்டுங்க, வாய் மட்டும் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு சரி, கோயிலுக்கு போகிறதா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். வீட்டில் நீங்கள் இந்த தெய்வம் வணங்கலாம். அந்த தெய்வம் மகாலட்சுமியத்தை பார்க்க மாட்டீங்க. ஏதோ தூய்மை சொல்லுவாங்க, பட் அவங்க வந்து அந்த சமயத்தில் பார்க்கும்போது உங்கள் மனசு தான் தூய்மையாக இருந்து மனதார தூய்மையாக இருந்தீங்கன்னா அந்த பூஜை போட்டால் போதும். அதுலேயும் வந்து சொல்கிறது வந்து சுக்கிர ஓரம், இதெல்லாம் கொஞ்சம் ஓர டைம் பார்ப்பாங்க. அதில் வந்து சுக்கிர ஓரையாக பார்த்து செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இதுக்கும் அப்பாற்பட்டது. இதெல்லாம் செஞ்சால் சரியாக ஒர்க் ஆகலை. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 27 நட்சத்திரம் சொல்லுவோம். 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு. 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவோம்.
அபிஜித் வந்து இன்னைக்கு அந்த டைம் ஒரு டைம் தான் வரும். அதாவது கிருஷ்ணர் அதை மறைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து போரில் மறைச்சிட்டாரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப தந்திரசாலி. பஞ்சபாண்டவர்கிட்ட கேட்கும்போது துரியோதனன் கூப்பிட்டு கேட்பாரு, கடைசியான இருக்குக்கிட்ட சகாதேவன் இருக்கிறேன், நாங்கள் வெற்றி பெறதுக்கு நேரம் பிடிச்சி கொடு, இந்த நேரத்தில் ஆரம்பித்தா நாங்கள் ஜெயிக்கணும். அவர் வந்து அந்த அபிஜித் முகத்தை வைத்து குச்சி குத்துருவார். குச்சி குத்துறது வந்துடுவார். ஏன்னா அவர் கடமை தர்மம் கூட சரி குச்சி குத்துட்டு வந்துடுவார். முடிஞ்சிச்சா போய் கேட்பாரு, போய் மாட்டு வச்சிட்டே நீ அப்படின்ட்டு. இது தெரிஞ்சால் தான் நம்ம செயல்படுத்தாலும் மறைச்சார் அவர். கிருஷ்ணர் செஞ்ச தந்திரம் நீ தெரியாமல் போட்ட மக்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ மறைக்கப்பட்டிருக்கு. அந்த அது வந்து மாதம் 1 or 2 times தான் வரும். அந்த அபிஜித் நட்சத்திரம் நீங்கள் டைமில் முயற்சி செஞ்சால் உங்கள் வெற்றி பல மடங்கு பண்ணிக்கிட்டோம். அது ஆல்மோஸ்ட் 30% வெற்றின்னு சொல்கிறாங்க. அது டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அந்த நேரத்தில் நம்ம இதுக்கான முயற்சி செய்யணும்னா வெற்றி பெறுவது நிச்சயம். சரி, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து அது டைம் வந்து 3:47 4 20 நிமிஷம் வந்துச்சு இன்றைக்கி. ஸோ அங்கே ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அஸ்ட்ராலஜி பார்த்தோம் சரி நிறைய யூடியூப்பில் போட்டுட்டு தான் இருக்கும் அதை பற்றிலாம். ஸோ அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை தியானம் பண்ணலாம். அது செல்வத்துக்கு மட்டும் இல்லை, எதோட செய்யலாம். உங்கள் காரியங்கள், அதாவது உங்களுடைய காரியங்கள் என்ன காரியங்கள் வெற்றி பெறணும், அந்த காரியங்கள் வெற்றி பெறணும், இல்லை சில தடைகள் விலகணும். இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும். அபிஜித் அது பொதுவாக வந்து டெய்லியுமே இருக்குது, தினந்தோறும் அபிஜித் நேரம் இருக்குது. அது வந்து என்னென்னா கரெக்டாக 12 மணி, பகல் 12 மணிக்கு அந்த நேரத்தில் ஒரு 12 வச்சுக்கோங்க, 15 minutes இது ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ரகசியம். நம்ம வெளியிட்டு வந்து மிகப்பெரிய ரகசியம் சொல்லக்கூடாது தான். ஏன்னா மறைக்கப்பட்ட தெய்வமே மறைச்சிருக்குன்னா பார்த்தாங்க. ஸோ ஏன்னா ஆன்மீகத்தில் எல்லா ரகத்தையும் வெளியிடக்கூடாது, அது தகுதியின் அடிப்படையில் சொல்லப்படும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த இறையவர்களில் நான் கருவிதான், நானும் சொல்லலை, ஏதோ தெய்வத்தின் வருவாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஓகே, இது செல்வத்துக்கு நான் சொல்லிட்டேன். செல்வம் காரியங்கள் சித்தி அடைவது சொல்லலாம், காரிய சித்தி அது சொல்லலாம். அடுத்தது வந்து உங்களுடைய ஆன்மாவோட ஆற்றலை அதிகரிக்க செய்வது. உங்கள் மனதில் ஆன்மாவின் ஆற்றலை அதிகரிக்க செய்வது. ஸோ 2 விஷயம் மெயினாக உங்கள் உலகவே விஷயம் வெற்றி பெறணும், ஆன்மாவை அதிகரிக்க செய்யணும், ஆன்மாவின் சக்தி அதிகரிக்க செய்யணும். பொதுவாக ஆன்மாவின் சக்தி அதிகரிக்க செய்யணும், தியானமாக வழி. ஆன்மாவின் சக்தியை அதிகரிப்பதற்கு ஈஸியஸ்ட் வழி தியானம், இல்லைன்னா பொதுவாக சொல்லி பிராணாயாமம் செய்யலாம். ஆனால் உலக விஷயம் வெற்றி பெறணும்னா அது வந்து என்னன்னா, இப்போ தியானம் என்பது ஆன்மாவோட சக்தியை இந்த இடத்துல இருக்க இருப்பு மத்தியில் ஆன்மா இருக்குது அங்கே ஏற்றுவது. உலக விஷயம் செய்யணும்னா நம்ம வயிற்றுல தான் வயிறு தான் அண்டம்னு சொல்லுவோம். வயிறு தான் அண்டம். இங்கே இருக்க பேஸில் இருக்க எனர்ஜியை ஏற்றணும். பேஸில் இருக்க சக்கரத்தில் நீங்கள் எனர்ஜி ஏற்றுனீங்கன்னா உலக விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் இதுக்குன்னு தனிப்பட்ட முயற்சி செய்ய தேவையில்லை. இதுக்குன்ட்டு இந்த ஒரு காரியம் நடக்கணும் வெற்றி பெற அதாவது அவசியமே இல்லை. இந்த இடத்துல எனர்ஜி ஏற்றா தானே நடக்கும். நீங்கள் இதுக்கு முயற்சி செய்யணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கே பேர் எனர்ஜி ஏற்றுறதுக்கு சொல்லப்பட்டது தான் ஜபம். நீங்கள் எதோனா ஜபம் பண்ணலாம். அதாவது சொல்லுவாங்க ஜபம்ன்றது மந்திரம். எல்லாத்துலையும் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். கோடானு கூட மந்திரங்கள் இருக்குது. அதில் உயர்ந்தது வந்து பஞ்சாட்சரம், 2வது சடாட்சரம். நான் தெரிஞ்ச சொல்கிறேன், அதுதான் மாற்று கற்று இருக்கலாம். பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய, சடாட்சரம் என்பது சரவணபவ. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு தெய்வம் இல்லை, நம்ம ஓ நமோ நாராயணா ஏதோ ஒன்று நீங்கள் பிடிச்சிட்டு இயங்கும்போது அந்த ஜபம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நாக்கு உள்ளே மடிச்சுங்க. நாக்கை உள்ளே மடிச்சுக்கிட்டு சொல்லணும். அப்போ எல்லாம் வெளியேறும், சக்தி வெளியேறும். அது சொல்ல என்னன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகரிச்சுட்டே போயிடும். அந்த ஆற்றல் அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நீங்கள் கையில் ஒரு 108 1008 சொல்லலாம். அது சொல்ல அந்த ஆற்றல் அதிகரிச்சிடும். அதிகரித்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கில் எல்லாம் தானே வெற்றி பெற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உலக விஷயத்தில் வெற்றி பெறுவது. இதில் வந்து இப்போ நான் சொல்ல வந்ததுன்னா பெண்களுக்கு நான் பாதுகாப்பு, பெண்களுக்கு நான் பாதுகாப்பு. ஏன்னா மனிதனை இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியாது.
பேருக்கு சொல்லிக்கலாம் நான் ஒரு பாதுகாப்பாக இருக்கேன், 24 ஹவர்ஸ் எல்லாம் பாதுகாப்பு பண்ண முடியாது. அப்போது நமக்குள்ளே இருக்க ஆற்றல் தான் அந்த உலகை பாதுகாக்கிறது. ஸோ பெண்கள் என்ன பண்ணணும்னா காக்கும் தெய்வம் அந்த முன்னாடி ஒரு சக்தியை நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கே போனால் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸோ நம்ம காக்கும் தெய்வம் என்பது சில தெய்வங்களாக இருக்கலாம், நம்மளோட குல தெய்வமாக இருக்கலாம், இல்லை நம்ம வணங்கக்கூடிய காளி அந்த இந்த மாதிரி வணங்கலாம். இதை பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் கூடவே உங்களுக்கு பாதுகாப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உங்களை யாரோ ஒருவர் அவதூறாக பார்க்குறாங்க, தவறாக பார்க்குறாங்க, தவறான கண்ணோட்டத்தை பார்த்தாலும் அந்த தெய்வத்தை தெரிஞ்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நிலைக்கு அது நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வ சக்தி உங்களை பாதுகாத்துக்கணும். உங்களை மட்டும் இல்லை, இப்படி குடும்ப பெண்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு எதனா பாதிப்பு இருந்தாலும் அது காமிச்சிடணும். உங்களுக்கு கனவுல ஒன்று சொல்லிடும், இல்லை ஏதோ ஒரு வகையில் காமிச்சு கொடுக்கணும், நம்ம உடனே ஸ்டெப் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்கள் பாதுகாப்பு, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்கு அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட முதலில் வணங்குறது ஒரு குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை வணங்கு, குலதெய்வம் தெரிஞ்சோன்னா நீங்கள் வந்து ஒரு காளி அம்மன் என்ன வணங்கலாம். ஸோ இதில் நம்ம நிறைய பேர் நினச்சி என் குலதெய்வம் பெருமாள், என் குலதெய்வம் முருகர், கிடையவே கிடையாது. உங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரி, தெய்வத்தில் பல வகை இருக்குது, தெய்வத்தில் பல வகை இருக்குது. அதாவது ஜோதினால் படைக்கப்பட்டவங்க பெருமாள், முருகர், இதெல்லாம் ஜோதினால் படைக்கப்பட்டவங்க. இவர்கள் ஆக்சுவலாக வந்து பிறவியில் வருவது கிடையாது, மனிதனாக பிறவி எடுப்பதில்லை. இவர்களை வந்து ஒளி தெய்வம் சொல்லுவாங்க. இவர்கள் யாருக்கும் குலதெய்வமே கிடையாது. குலதெய்வம் என்பது மனிதனாக பிறந்திருக்கோம். நம்மளோட முன்னோர்கள், குலதெய்வம் நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் நம்ம பாதுகாப்பு நிற்பாங்க. நம்ம என்ன செய்ய தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு பாதுகாப்புன்னா அது குலதெய்வம். அந்த குலதெய்வம் வந்து சாதாரண தெய்வங்களாக இருக்கும். ஸோ அந்த தெய்வத்தை தெரிஞ்சு அதை வணங்கினா முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு 100% பாதுகாப்பு பண்ணுறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதுக்கு என்ன, அது எப்படி இருந்தால் அப்படியே இருக்கும், அது புஷ்பத்துக்கு அவசியம் இல்லை. புது குலதெய்வம்லாம் புதுசெல்லாம் இருக்காது, சும்மா சின்ன குடிசில் வச்சுருப்பாங்க, அப்படிதான் இருக்கும், ஒரு கல் மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. அவங்க வந்து அது பெருசுப்படுத்தாதான் சொல்கிறாங்க, விரும்புவாங்க. அப்படியே போய் அப்படியே வணங்கிட்டு வந்துடும். கண்டிப்பாக குலதெய்வம் பாதுகாப்புங்க. அப்படி தெரியலன்னா அது விட்டுடுங்க. ஏதோ ஒரு காளி அம்மனை வணங்குங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு அது பாதுகாப்பு. இந்த உலகம் ஏன்னா காலம் மாறிட்டே வருது, காலம் வந்து ரொம்ப மோசமாகிட்டே வருது. நீங்கள் வெளியுலகம் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கிற உலக போர்கள் இது பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படுத்தும், பல பாதிப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயத்துலையும் அந்த தெய்வம் வந்து நமக்கு உதவி செய்யும். உலகமே இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து தெய்வம் வந்து நமக்கு உதவி செய்து வழிகாட்டும். அப்போ தெய்வம் தான் நமக்கு வந்து உதவி வழிகாட்ட போகுது. அதனால் வந்து இந்த குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சுருங்க. கடைசியில் தான் நம்முடைய ஆன்மாவோட பலத்தை அதிகரிக்கும். ஆன்மாவோட பலத்துக்கு தியானம் தான் வரும். இப்போ நம்ம சகோதரர் சொன்னார், உங்களை வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனார், வந்தாங்க, பீச் போனீங்க. பீச் வந்து சாதாரண விஷயம் இல்லை, கடலில் போகிறீங்க. இங்கே இருந்தாலும் நம்மளோட கர்மாவோட கணக்கு நீங்கள் பீச் இதே இதில் சும்மா டிஃப்ரென்ஸு. நீங்கள் கடல் போகிறீங்க, கடலை சூழ்ச்சி போனாலும் அந்த கடலை இறங்கி என் பாவ கணக்கெல்லாம் தீரட்டும் சொல்லி தியானம் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் சுலபமாக போகலாம். கடல் வந்து எல்லா பாவ கணக்கு எழுத முடியாது, எல்லா தடையும் விளக்க முடியாது, எல்லா சாபத்தையும் உதவ மனித தடை என்பது பாவ கணக்கு, சாபங்கள், தோஷம். இது 3 தடவை எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. இது 3 தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னா தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், தப்பிச்சுடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கடலில் போயிட்டு கடலில் போய் நின்று கரங்கதையோ இல்லை சூட்சமத்தில் போனாலும் சரி, இல்லை ஸ்தூலமாக போனாலும் சரி, அங்கே நின்று நீங்கள் வணங்கும் போது இது எல்லாமே அப்படியே சரியாகும். ஸோ தியானம் நான் ஏன் சொல்லுவாங்கன்னா, தியானத்தில் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் மெடிடேஷன், நான் பிரதர் சொல்லி கொடுத்தது டிரான்ஸ்லேஷன் மெடிடேஷன் சொல்லுவாங்க, டிஎம் சொல்லுவாங்க. அப்படியே போனீங்க, ஈஸ்வரனை பார்க்குறீங்க. எல்லாத்தையும் அந்த சராசரம் வணங்குற ஈஸ்வரன் தான். நம்ம சிவான்றோம், கிறிஸ்துவர்கள் அங்கே யோகாவான்றாங்க, முஸ்லீம் அல்லான்றாங்க, அத்தனை ஒருத்தர் தான் ஜோதி தான். ஜோதி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நம்ம பாதி மறந்துட்டோம் தான். ஸோ அந்த ஈஸ்வரனை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஆன்மா சக்தி அடையும்.
இந்த சக்தி அடைய ஒரு ஸ்டேஜில் வந்து பிறப்பு இறப்புன்றது விருதுப்பட்டு விடுதலையாகும். ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள், சந்தோஷமாக இருக்கு. Out of this.